உங்களுக்கு சொல்லுகிறோம், இந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லுகிறோம், இந்த கிராமத்தில் வாழ்கிற வாலிபர்களுக்கு சொல்லுகிறோம், இந்த கிராமத்தில் வாழ்கிற குடும்பத்திற்கு சொல்லுகிறோம். இயேசு விடுதலை கொடுக்கிற தெய்வம். சந்தி சந்தியாக கத்துகிறோம். பொல்லாத ஐஸ்வரோடு நீ வாழ்ந்தேன் மறிக்கிறாய். உங்களுக்கு தெரியுமா, நாளுக்கு நாள் எத்தனை வாலிபர்கள் போதைக்கு அடிமையாகி மரணத்தை நோக்கி போகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? தம்பியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சோழனே, நீ ஐஸுக்கு அடிமையா இருக்கிறாயா? அல்ல பொல்லாத கஞ்சாவுக்கு அடிமையாக வாழ்கிறாயா? மனம் திரும்ப, இது கடைசி காலம். மனம் திரும்ப. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். இந்த பூமியில நீ அழகாக வாழ வேண்டும் என்றுதான் தேவன் உன்னை படைத்தார். அருமையான தம்பி, தங்கச்சியே, சகோதரனே, சகோதரியே, நீ வேடிக்கையா நினைக்கலாம். என்னடா இப்படி சொல்லுகிறார்கள்? இயேசுட்ட போனா காஞ்ச சுகமாதன்னு சொல்லுகிறார்கள். இயேசுட்டு போனா முடவர்கள் நடக்கும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இவர்கள் வித்தை காட்டுகிறார்கள். நீ நினைக்கலாம், இது வித்தை இல்லையா, இதுதான் சத்தியம். இந்த வானம் பூமி ஒளியும், உலகத்தில் இருக்கிற பொன் பொருள் ஒளியும். ஆனா என் இயேசு ஒருபோதும் மாறாத தெய்வமா இந்த பூமியில இருப்பார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அன்பு தம்பி, தங்கச்சியே, சகோதரனே, சகோதரனே, கொஞ்சம் சிந்தித்து பார். ஆண்டவர்கிட்ட கருத்துக்களை ஒப்புக்கொண்டு சிந்தித்து பார். நீ புதிதா வந்திருக்கலாம், எல்லாம் வியாதியோடு வந்திருக்கலாம், எல்லாம் சொந்தத்துக்கு வியாதியா இருக்கலாம். கொஞ்சம் உட்கார்ந்திருந்து இந்த இயேசு இப்படிப்பட்டவரா என்று சொல்லி நீ ஆராய்ந்து பார்த்துக்கோ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வார்த்தையூடாக சில காரியங்கள் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே இருந்து நீங்கள் 15வது வசனம் மட்டும் நீங்க வாசித்து பார்ப்பீர்களா இருந்தால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஐயா, ஒரு விதவை தாயினுடைய மகன், அவன் மரித்து விட்டான். அவன் மரித்து விட்டான். கணவன் இல்லை. ஆசை ஆசையாக ஒரு மகன் இருந்து அவனும் மரித்து விட்டான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவனை அடக்கம் செய்வதற்காக பாடையிலே அவனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். இவள் அழுகிறாள், புலம்புகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள். சொந்தமெல்லாம் கூட வருகிறது. ஐயா, யாரையா விடுதலை கொடுக்க முடியும்? யாரையா ஆற்றி தேற்ற அரவணைக்க முடியும்? யாரையா சமானத்தை கொடுக்க முடியும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஐயா, ஆசை ஆசையாக இருந்த ஒரே ஒரு மகன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான அன்பு தம்பி, தங்கச்சியே, இந்த கிராமத்தில் இருக்கிற சகோதரனே, நீ கேட்கலாம், நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். சில நேரம் உன் வைராக்கியம் உன்னை விட்டு கொடுக்காபடி இருக்கலாம். நான் உண்மையா சொல்லுகிறேன், இந்த இயேசு இந்த ராத்திரி வேளையில நீ கூப்பிட்டு பாப்பாயா இருந்தால், இந்த இயேசு இந்த ராத்திரி வேளையில உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டுக்களை உடைத்து அவர் நிர்மூலமாக்கி போடுவார். இந்த விதவை அழுகிறார். இந்த மகனை அடக்கம் செய்வதற்காக பாடையில சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஐயா, அந்த இடத்துல இயேசு வருகிறார். இயேசு இந்த விதவையின் கண்ணீரை காண்கிறார். எவ்வளவு பெரிய தெய்வம் ஐயா, எவ்வளவு பெரிய தெய்வம் ஐயா, எவ்வளவு பெரிய தெய்வம். அந்த தெய்வத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது ஐயா. இந்த உலகத்திலே இயேசுவை தவிர எந்த தெய்வமும் எந்த தெய்வமும் எந்த தெய்வமும் விடுதலை கொடுக்கிறதல்ல. எங்க போனாலும் சரி, நான் எந்த இடத்துல மறித்தாலும் சரி, இயேசுவால மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்க முடியும். அந்த இயேசுவை தான் நான் சொல்லுகிறேன். ஐயா, அந்த இடத்துல இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். இவள் அழுகிறதை பார்க்கிறார். இவள் அங்க மனவேதனையை படுகிறதை பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது ஐயா, இயேசு பாடையை தொட்டார். மரித்த வாலிபன் உயிரோடு எழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. அருமையான அன்பு தம்பி, தங்கச்சி, சகோதரா, உனக்கு அன்பாக கேட்கிறேன். அன்பாக நான் உன்னை கேட்கிறேன். இந்த பூமியில நீ அழிந்து போவதற்கும் இந்த பூமியில கெட்டு போவதற்கும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து
உன்னை படைக்கவில்லை, உன்னை படைக்கவில்லை. இந்த பூமியில் அழகா நீ வாழ வேண்டும். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் சகோதரரே சந்தி சந்தியாக கட்டுகிறோம். சகோதரியே, ஏன் இயேசு அந்த விதவையின் கண்ணீரை கண்டு பாடிய தொட்டொரு வாலிபனை உயிரோடு எழுப்ப வேண்டும்? இது யாரால செய்ய முடியும்? எந்த மனிதனாலையும் முடியாதையா. இயேசு செய்தார், இயேசு செய்தார். இதைத்தான் சொல்லுகிறோம், இதைத்தான் சொல்லுகிறோம், இதைத்தான் உங்கள் மத்தியிலே பேசுகிறோம், இதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். நாங்கள் உங்களை மதத்தை மாற்றி விட்டு போக வரவில்லை. உனக்கு விடுதலை கொடுக்கிற தெய்வத்தை சொல்லுகிறோம். உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற தெய்வத்தை சொல்லுகிறோம். உன் வாழ்க்கையில் எந்த வியாதியா இருந்தான், எந்த பிரச்சனையா இருந்தான், இந்த இயேசு ஒரு விடுதலை கொடுக்கிற தெய்வம். இந்த இயேசு உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற தெய்வம். ஐயா, ஐயா, அன்பு தம்பியே, சகோதரனே, இந்த கிராமத்தில் இருக்கிற சகோதரியே,